ரோகிணி சொல்றாங்க, மீனா போய் சொல்லிடாதீங்க மீனா, என் வாழ்க்கை உங்க கையில தான் இருக்கு, என் உயிரும் உங்க கையில தான் இருக்கு மீனா, ப்ளீஸ் மீனா. ஆன்ட்டி, அம்மாவை பத்தி சொல்லிடாதீங்க ஆன்ட்டி. லக்ஷ்மி சொல்றாங்க, என்னோட மகளோட வாழ்க்கையே போயிரும்மா, சொல்லிடாதம்மா வீட்டுல. அண்ணாமலை கேக்குறாரு, மீனா தண்ணி எடுக்க போனாலே இன்னும் காணமே. விஜயா சொல்றாங்க, அவ எந்த வேலை தாங்க உருப்படியா பாத்திருக்கா. அண்ணாமலை கேக்குறாரு, அவளை எதுவும் சொல்லாம உன்னால இருக்க முடியாதா விஜயா? முத்து சொல்றாரு, நான் பார்த்து கூட்டிட்டு வரேன்ப்பா. முத்து, இர்ரா. விஜயா, இன்னும் ரோகிணியே வரல, 2 பேரையும் பார்த்து கூட்டிட்டு வான்னு அண்ணாமலையோட அம்மா சொல்றாங்க. வழி இல்லாம விஜயா ரோகிணியும் மீனாவையும் கூட்டிட்டு வர போறாங்க. மீனா குடத்துல தண்ணியை எடுத்துட்டு வர்றாங்க. விஜயா கேக்குறாங்க, எங்கடி போயிருந்த? உன்னையதானே கேக்குறேன். அத்தை, அந்த குளத்துக்கிட்ட கூட்டம் கொஞ்சம் அதிகமா இருந்துச்சு அத்தை. ஆமாடி, இருக்கும். இன்னைக்கு அமாவாசை இல்ல, திதி கொடுக்கறதுக்கு நிறைய பேர் வந்திருப்பாங்க. கூட்டம் இருக்கதானே செய்யும். நீ வேகமா போய் எடுத்துட்டு வர வேண்டியதுதானே. நீ எங்க யாருக்கிட்டையாவது கதை பேசிக்கிட்டு இருப்ப. சரி மீனா, ரோகிணி எங்க? மீனா திரும்பி பாக்குறாங்க. அதை பார்த்துட்டு விஜயாவும் திரும்பி பாக்குறாங்க. ரோகிணி சோர்வா நடந்து வர்றாங்க. விஜயா கேக்குறாங்க, என்னாச்சு ரோகிணி? சாப்பாடு ஒத்துக்கல ஆண்டி. அப்படி என்னத்தை தாண்டி சாப்பிட்ட ஒத்துக்காத மாதிரி? மீனா சொல்றாங்க, ஜீரணிக்கவே முடியாத ஏதோ ஒண்ணுதான் சாப்பிட்டுருக்காங்க. மீனா, என்ன சொன்ன? ஒண்ணும் இல்ல அத்தை, ஜீரணமாகாத ஏதோ ஒண்ணு சாப்பிட்டுருப்பாங்கன்னு சொன்னேன். ரோகிணி மீனாவையே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. மீனா கோவத்தோட ரோகிணிய பார்த்துக்கிட்டு இருக்காங்க. விஜயா கேக்குறாங்க, என்ன 2 பேர் முகமும் ஒரு மாதிரியா இருக்கு? என்னாச்சு உங்க 2 பேர்த்துக்கும்? என்னாச்சு ரோகிணி? மீனா ஏதாவது சொன்னாலா? என்ன மீனா சொன்ன? ஆன்ட்டி, அவங்க எதுவும் சொல்லல. தலைவலி, அதுதான். உனக்கு தலைவலி, மீனா ஏன் இந்த மாதிரி இருக்கா? ஏதோ பேய பார்த்த மாதிரி. அத்தை, பேய விட கொடூரமானவங்களை பார்த்தா அந்த மாதிரி தான் இருக்கும். என்ன மீனா, பைத்தியம் மாதிரி பேசிக்கிட்டு இருக்க? வா ரோகிணி, நம்ம போய் வேலையை பார்ப்போம். முத்து சொல்றாரு, ஏன் மீனா லேட்டு? நான் போறேன்னு தானே சொல்லியிருந்தேன். மீனா சொல்றாங்க, முத்து, நான் போயிருந்ததுதான் ரொம்ப நல்லது. நீங்க போயிருந்தீங்கன்னா பூஜையே நடந்திருக்காது. ரோகிணி மீனா என்னென்ன பேசுறாங்கன்னு கவனமா கேட்டுக்கிட்டு இருக்காங்க. மீனாவையே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஐயர் பூஜை பண்ணிக்கிட்டு இருக்காரு. எல்லாரும் பூஜையில கலந்துக்கிறாங்க. ரோகிணிக்கும் மீனாவுக்கும் அங்க நடந்த ஞாபகங்கள் வருது. ரோகிணி சொல்றாங்க, உயிரோட இருந்து என்ன பிரயோஜனம்? நானும் என் பிள்ளையும் தண்ணியோட தண்ணியா கரைஞ்சு போயிடுறோம்னு ஆத்த நோக்கி போறாங்க ரோகிணி. எனக்கு பிடிச்ச வாழ்க்கை கிடைக்கலாட்டி நான் வாழ்றதே வேஸ்ட். அழுதுகிட்டே மீனா கிட்ட சொல்றாங்க ரோகிணி, நானும் என் பையனும் இந்த ஆத்துல விழுந்து சாவுறோம். மீனா சொல்றாங்க, ரோகிணி நில்லு, நான் யார்கிட்டையும் சொல்ல மாட்டேன் இத பத்தி. நாமள சொல்றாரு, ஓமம்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த மாதிரி எல்லாரும் ஒத்துமையா ஒன்னா இருக்கணும். அண்ணாமலை சாமிக்கு பூஜை பண்ணிட்டு கிளம்புறாரு. அப்ப அங்க உள்ள சித்தர் சிரிக்கிறாரு. அண்ணாமலை திரும்பி பாக்குறாரு. மனோஜ் கேக்குறாரு, முத்து, இவன் இங்கேயும் வந்துட்டான் பாத்தியா? இங்கேயும் வந்து சிரிக்க ஆரம்பிச்சிட்டான். மனோஜ், இங்க வந்து என்னத்த சொல்ல போறான்னு தெரியலடா. சிரிச்சிட்டு சித்தர் பாக்குறாரு. மீனாவும் ரோகிணியும் திரு திருன்னு முழிக்கிறாங்க. மூடி வச்சிருந்த மூட்டை இன்னைக்கு கிழிஞ்சிருச்சு. முத்து சொல்றாரு, என்னப்பா, கையில வச்சிருந்த மூட்டை கிழிஞ்சிருச்சா? காசு கொடுக்கவா? வாங்கிக்கிறியா? தம்பி, நான் சொல்றது அது இல்ல. பொத்தி பொத்தி வச்சிருந்த ரகசியம் பூதமா வெளியே வந்துருச்சு. விஜயா சொல்றாங்க, என்னங்க இவன் மூட்டை ரகசியம்னு என்னென்னமோ சொல்லிக்கிட்டு இருக்கான். மீனாவை பார்த்து சித்தர் சொல்றாரு, நல்ல பிள்ளைக்கு தெரிஞ்ச ரகசியம் கரும்புல இருக்க சாறு மாதிரி, அது கண்ணுக்கு தெரியாது. முத்து சொல்றாரு, ஜூஸ் போட்டா தெரிஞ்சு போயிருது. ஸ்ருதி சொல்றாங்க, கரெக்டு தான். அண்ணாமலை சொல்றாரு, அவருக்கு மனநிலை சரியில்லை, ஏதோ ஒன்று பேசிக்கிட்டு இருக்காரு. நீங்களும் அவரு கூட சேர்ந்து பேசிக்கிட்டு இருக்கீங்களே. ரவி, அந்த பழத்தட்டை எடுத்துட்டு வா. தம்பி, இதுல என்ன வேணுமோ அதை எடுத்துக்க. சித்தர் அந்த பழத்தட்டுல இருந்து பழத்தை எடுக்கிறாரு. மனோஜ் கிட்ட காட்டுறாரு. அண்ணாமலை சொல்றாரு, தம்பி, உனக்கு தான் கொடுத்தேன், நீ சாப்பிடு. சித்தர் சொல்றாரு, இந்த பழத்தை சாப்பிட போறது நான் இல்ல, நீ சாப்பிடு. மனோஜும்
அந்த பழத்தை வாங்கிக்கிறாரு. சித்தர் மனோஜை பார்த்து சிரிக்கிறாரு. ரவி கேக்குறாரு, என்னடா மனோஜ் யாருக்கும் கொடுக்காம உனக்கு கொடுத்துட்டு போறாரு? ரவி, எனக்கு என்னடா தெரியும். விஜயா கேக்குறாங்க, என்னடா மனோஜ் இவர் என்ன நம்மளையே சுத்திக்கிட்டு இருக்காரு? விஜயாவோட மாமியார் சொல்றாரு, அவன் கோயிலுக்குள்ளயும் வெளியும் தான் சுத்துவான், அவனை விடு. முத்து, கற்பகத்துக்கிட்ட வாழை இலை சொல்லியிருக்கேன், கேட்டு வாங்கிட்டு வாடா. சரி பாட்டி. எல்லாரும் வீட்டுக்கு போறாங்க. லக்ஷ்மி சொல்றாங்க ஸ்ருதியோட ஃப்ரெண்டு கிட்ட, மீனா அந்த குடும்பத்து மேல ரொம்ப பாசம் வச்சிருக்கா, அதனால அவங்க கிட்ட ரொம்ப நாள்லாம் சொல்லாம இருக்க முடியாது. படிச்சு படிச்சு கல்யாணி கிட்ட சொன்னேன், உண்மைய சொல்லிருன்னு. அவ கேட்கவே இல்லை. இப்ப பாரு இந்த நிலைமையில வந்து நிக்கிறா. பாட்டி, மீனா ஆண்டி எதுக்கு அம்மாவை அடிச்சாங்க? அம்மா தப்பு பண்ணிட்டாங்களா? லக்ஷ்மி சொல்றாங்க, இவனை பாரு, இவன் வாழ்க்கை என்ன ஆக போகுதோ. இன்னைக்கு மீனாவுக்கு தெரிஞ்ச உண்மை நாளைக்கு அந்த குடும்பத்துக்கு தெரிஞ்சிச்சுன்னா அவ வாழ்க்கை என்ன ஆகும்? பாவம். இப்ப மீனாவும் அவளுக்காண்டி உண்மையை மறைக்க வேண்டிய சூழல்ல இருக்கா. அந்த குற்ற உணர்ச்சியோட அந்த பொண்ணு எப்படி இருப்பா? முத்து வாழை இலைய வாங்கிட்டு வர்றப்ப லக்ஷ்மிய பாத்துடுறாங்க. லக்ஷ்மி சொல்றாங்க, முத்து சொல்றாரு, ஊருக்கு வந்திருக்கேன்னு ஒரு ஃபோன் பண்ணிருக்க வேண்டியதானம்மா நீங்க? சரி விடுங்கம்மா. டேய் கிறிஷு, எப்படிடா இருக்க? என்ன கிறிஷு அமைதியா இருக்க? இங்க வாடா. லக்ஷ்மி கேக்குறாங்க, நீ எப்பப்பா வந்த? அம்மா, எங்க ஊருமா, நீங்க எப்படி? ஒன்னும் இல்ல முத்து, எங்க வீட்டுக்காரருக்கு திதி கொடுக்க வந்தோம். அப்படியாம்மா? நாங்களும் இங்க ஒரு பூஜை பண்ணதான் வந்தோம். எல்லாருமே கோயில்ல தான் இருந்தோம். இப்பதான் வீட்டுக்கு கிளம்பி போயிருக்காங்க எல்லாரும். பாட்டி எல்லாம் உங்களை பார்த்தா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. என்னம்மா பூஜைன்னு சொன்னீங்க, கிறிஷோட அம்மா வரலையா? தம்பி, அவளுக்கு உடம்பு சரியில்லை, காய்ச்சல்னு சொன்னா. அப்படியாம்மா? அம்மா, கவலை மாத்திரம் பற்றாதீங்க, எல்லாம் சரியாயிரும். அம்மா, சாப்பிட்டீங்களா? இல்லப்பா, வீட்டுக்கு போய் தான்ப்பா. அம்மா, தீபாவளி அதுவும்மா ஊருக்கு வந்திருக்கீங்க, நம்ம வீட்டுக்கு வாங்கம்மா, சாப்பிட்டு போலாம். தம்பி, உங்க வீட்டுக்கா? ஆமாம்மா, வீட்டுல விருந்து இருக்கு, நீங்க வாங்கம்மா, எல்லாரும் சந்தோஷப்படுவாங்க. நாளை சந்திப்போம்.